Here, Sastika, wait. Hello. Hi, hello, and welcome back to Game of Thrones, brought to you by Maka Shaka by Family. இல்ல அது சொல்லணும்ல, அதுக்காக தான் நான் ஆரம்பிச்சேன். ஓகே. நான் இப்ப அழுக ஆரம்பிக்கலாம்ல? நேத்து வேற சொல்லியிருந்தீங்களே. அசோக் போடுங்க அந்த குறும்படத்த. சோ எனக்கு தெரிஞ்சு மும்பைக்கு இப்ப ஆப்ஷன் பெருசா இல்ல. ஐ திங்க் ஹி ஹேஸ் டு பிளே போத் ஸ்பின்னர்ஸ். அவங்ககிட்ட இந்தியன் ஸ்பின் ஆப்ஷன்ஸ் இல்ல. மயங்க் ராவத்த போன கேம் ஆடி போலிங்கே கொடுக்கல, which tells me the captain doesn't trust that boy. போலிங் பாலோட சோ ட்ரஸ்ட் பண்ற மாதிரி ரெண்டு ஸ்பின்னர் இருக்காங்க. மிச்சல் சாண்டனர் போன மேட்ச் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஹோப்ஃபுல்லி ஹி இஸ் பேக். மிச்சல் சாண்டனர், அல்லாஹ் கசன்பர் ரெண்டு பேரையும் ஆட வச்சு, அல்லாஹ் கசன்பர் பவர் பிளேயர் போட வச்சு அஸ்வினி குமார் எடுத்துன்னு வந்து பும்ராவுக்கு கொஞ்சம் சாலிடிட்டி கொடுத்தா நல்லா இருக்கலாம். ஏதோ ஒரு கருப்பு ஆடு எல்லாம் பாத்துருச்சு. அதுவும் ஜிடிக்கு எகென்ஸ்டான கேம்ல தான் பாத்துருக்கு. இருங்க, ரொம்ப சிரிக்காதீங்க. இன்னொரு குறும்படம் இஸ் கமிங். ஓகே, நீ வேணா சிப்ஸ் சாப்பிட்டே பாரு வீடியோ. வேணும், சாப்பிட்டுட்டு வேற இருக்கீங்க. நீ ஹெல்த் கான்சியஸ் இல்ல, மாக்கா ஷாக்கா சாப்பிட்டு பக்கத்துல கடையில கிடைக்கும், இ காமர்ஸ் ஸ்டோர்ல ஆர்டர் பண்ணிக்கோ. இது வந்து மக்கனா ஃப்ளோர்ல பண்ணிருக்காங்க. ஆலிவ் ஆயில், பாம் ஆயில் கிடையாது. பயங்கர ஹெல்தி. இன்ஃபேக்ட் கொஞ்சம் லைட்டா புரோட்டீன் வேற இருக்கு. பின்னாடி போட்டிருக்கான் 7.7 கிராம்ஸ்னு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, செம்ம டேஸ்டி. இது வந்து மசாலா ஸ்டைல் வேற. இனிமே நான் சொல்ல போறதெல்லாம் நடக்க போகுது. நீ சிப்ஸ் சாப்பிட்டனே ஜீரணி அது. ப்ளீஸ் வெயிட், ஓகே? ப்ளீஸ் வெயிட், ஓகே? உங்களுக்கு இன்னொரு குறும்படமும் நான் வச்சிருக்கேன். யூ நோ, உன்னோட டீம்ல தி பெஸ்ட் bowler இஸ் பும்ரா. அண்ட் இன் யுவர் லாஸ்ட் 4 games இந்த காம்பினேஷன் உனக்கு ஒர்க் ஆகல. Why couldn't you bowl a Bumrah in the first over? Excuse me, what is the procedure to become the first female analyst in a IPL team? You know, what is the procedure? IPL analyst in a team? Yeah, for a team. சிவாஜி நீங்க ஜிடிக்கே போயிடுங்க, அவங்களுக்கு தேவைப்படும். இங்க பாருங்க, அதெல்லாம் விடுங்க. பட் வாட் எவர் இட் இஸ், உங்களுக்கு ஒன் யார் அவர் வெட்டியிஸ்ட் சஸ்திகா பத்தி என்ன சொன்னீங்க பாத்தீங்களா, எப்படி பின்னிருக்காங்கன்னு. சோ ஒன் ஆல் ஸ்டார்ட் பண்ணு. திரும்ப இத வேற லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடண்ட் who asked out to teacher திரும்ப எனக்கு அதுல பிடிச்சது என்ன தெரியுமா, பிளாஸ்ட் வேற. நாங்க இங்க பிளாஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரையும் உட்கார வச்சுட்டு. பட் ஏதோ ஒரு கருப்பு ஆடு வேற லெவல்ல எல்லாத்தையும் பார்த்துட்டு, அதுவும் இன்னைக்கு கேம்ல நான் இன்னைக்கு ஒரு கேம் பொறுத்துட்டு நான் இந்த கேமுக்கு அப்புறம் அதை சொல்லிருக்கலாம். பட் இட்ஸ் ஓகே, வாட் டு டு. பட் ஹவ் ஹாப்பி ஆர் யூ? வசினோனதான் வாஷி, என்ன வாஷி, என்னப்பா இப்படி ஜிடி ஆயிடுச்சு. இது எக்ஸ்பெக்டட். சஸ்திகா, மும்பை ஆர் பேக் நம்ம பேசலாம். உனக்கு ஜிடி ரொம்ப பிடிக்கும், நம்ம ஜிடி ப்ரிவியூ பண்ணிருக்கோம். நம்ம ப்ரொடியூசர் என்கிட்ட என்னவோ சொன்னீங்க, ஜிடி 6 பாயிண்ட்ல மேல நிக்கிறாங்க அப்படின்னு என்கிட்ட சவுண்ட் கொடுத்தாரு. நான் இப்போ ஒத்துக்கிறேன், ஜிடி நல்ல டீம், அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்ல. அவன் அகமதாபாத்ல இருந்து சேப்பாக்கு வரும் பரையணும் வருவான். ஜிடி நல்ல டீம். எப்போ அஸ்வினி குமார் சுப்மன் கில்ல அந்த இடத்துல புடிச்சாரோ, அந்த இடத்துல அது என்ன மூலை, குபேர மூலதா இல்ல சனி மூலை, ஏதோ ஒரு மூலையில நிக்க வச்சா, ஈசானி மூலை, அந்த இடத்துல ஃபீல்டர் நிக்க வச்சு புடிச்சிட்டாரோ, அங்கேயே கேம் ஓவர். கட்டம் கட்டிட்டாங்க இன்னைக்கு. பும்ரா ஃபர்ஸ்ட் ஓவர்ல இவர் விக்கெட், எப்படி சாய் சுதர்ஷன் விக்கெட், ஒரு அச்சு பிசகாம மும்பை நீ கரெக்டா அச்சு பிசகாம பண்ணாங்க. நீ சொன்ன மாதிரி பும்ரா ஃபர்ஸ்ட் ஓவர், நான் சொன்ன மாதிரி ஹார்திக நியூ பால்ல போட வச்சு இன்ஸ்விங் போட வச்சு பட்லர் அவுட். அப்கோர்ஸ் அம்பையர்ஸ் கால். இது வந்து அடுத்த ஒரு விஷயம் இருக்கு. இது என்னன்னா, நிறைய பேர் வந்து அம்பையர்ஸ் கால் கொஸ்டின் பண்றாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் சஸ்திகா, அம்பையர்ஸ் கால் விதத்தை பொறுத்த வரைக்கும் என்ன ப்ராப்ளம், why does ஜாஸ் பட்லர் கெட் அவுட் டு an in-swinger நம்ம புரிஞ்சுக்கலாம். ஜாஸ் பட்லரோட தலை இப்படி விழுந்துரும், ஓகே, இந்த சைடா விழுந்துரும். ஏன்னா அவரோட ரைட் ஐ டாமினன்ட். அவர் ரைட் ஐல பார்க்க ட்ரை பண்ணி பால் சம்டைம்ஸ் உள்ள ஸ்விங் ஆயிடுச்சுன்னா அதை பார்க்க ட்ரை பண்ணும்போது தலை விழுந்துரும். விழுந்தா அவரோட கால் அக்ராஸ் போகும், ஃப்ரண்ட் லெக் அக்ராஸ் போகும். ஏன்னா தலை விழுந்துருச்சுன்னா தலை இஸ் தி ஹெவியஸ்ட் பார்ட் ஆஃப் த பாடி. அதை பேலன்ஸ் பண்றதுக்கு காலும் நகரும். ஏன்னா இட் இஸ் கவுண்டர் பேலன்ஸ். அது கவுண்டர் பேலன்ஸ் ஆறதுனால எப்போதுமே ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும் போது அம்பையருக்கு அது பிளம்மா தான் தெரியும். நம்ம வந்து we've got the benefit of a replay to see that the ball has done a little bit more and it is hitting umpire's call. The fact that umpire's call கொடுக்கறதே எதுக்குன்னா, அம்பையருக்கு அந்த மார்ஜின் கொடுக்கறதுக்கு தான். சோ அத வந்து நம்ம சும்மா பிளேம் பண்றது நாட் ஃபேர். மும்பை ஷுவர் பட்லரோட விக்கெட் 50-50 கிடைச்சிட்டு மும்பைக்கு டினை பண்ணல. பட் அவனுக்கு எத்தனையோ மேட்ச் ஒண்ணுமே அமையாம போச்சே. இந்த மேட்ச் ஒரே மேட்ச் குடுக்கற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்குங்கிற மாதிரி ஒரே மேட்ச்ல என்னெல்லாம் கொடுத்திருக்கு. பாயிண்ட்ஸ் டேபிள்ல நேரா போய் உட்காந்துருக்கான். பாயிண்ட்ஸ் டேபிள்ல 7வது, ரன் ரேட் மேல போய் உட்காந்துருக்கான். பாசிட்டிவ் ரன் ரேட் அவன். அதாவது ஒரு கேம்ல நீ பாயிண்ட்ஸ் டேபிள்ல மேல போலாம்,
ஒரு கேம்ல நீ கான்பிடன்ஸ்ல மேல போலாம், ஒரு கேம்ல உன் காம்பினேஷனை சரியா பிடிக்கலாம், ஒரு கேம்ல நீ நினைக்கிற ஆள் அனுப்பும் போது அவன் பர்ஃபார்ம் பண்ணலாம், ஒரு கேம்ல உன்னோட சூப்பர் பிளேயர் திலக் வர்மா வந்து நாக் ஆஃப் தி ஐபிஎல் ஆடலாம், உன்னோட ஒரே கேம்ல போலிங் நீ சுமாரா ஸ்டார்ட் பண்ணியும் 3 விக்கெட் பவர் பிளேல விழலாம், ஒரே கேம்ல ரன் ரேட்டும் மேக்கப் பண்ணலாம். அப்படிங்கறதுலாம் அபாரமான விஷயம். எல்லாமே நடந்திருக்கு. எல்லாமே அமைஞ்சு அவனுக்கு இப்ப எப்படி போய் நிக்குதுன்னா, நம்ம ப்ரிவியூ பண்ணும்போது நான் உங்ககிட்ட சொன்னேன் ஜிடி மிடில் ஆர்டர் வரும் பரையணம் உள்ள வரும் பரையணம்னு வந்தாங்க தெரிஞ்சுது. நான் இப்பவும் சொல்றேன், கிளென் பிலிப்ஸ அப்படி ஒரு கேம் ட்ரை பண்ணுங்க, ஒர்க் ஆகலைன்னா அப்படி கொஞ்சம் தம்பி வெளில வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஜேசன் ஹோல்டர் ஆட வைங்க. ஜேசன் ஹோல்டர் 3ல இருந்து 7 வரைக்கும் எங்க வேணா ஆடுவாரு, ஃப்ளோட்டர் ரோல் பண்ணுவாரு. போலிங்னு பாக்காதீங்க, அவர் பேட்டிங் ஆடி கொடுப்பாரு, நல்ல மூலகாரரு. தம்பி நீ மூலகாரன்டா ஜெமினில சொல்ற மாதிரி மூளையா ஆடுவான், எடுத்துட்டு போவான். வாஷிங்டன் சுந்தரோட அந்த மிடில் ஆர்டரை கொஞ்சம் ஷோர் அப் பண்ண முடியும். திருப்பி ஒரே மிடில் ஆர்டர் ட்ரை பண்ணாதீங்க, இட்ஸ் நாட் ஒர்க்கிங். மைட் ஆஸ் வெல் கோ டுவர்ட்ஸ் சம்படி லைக் குமார் குஷாகரா, கிளாசி பிளேயர், ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. பட் இன்னொரு கேம் இதே காம்பினேஷன் ஆடுவாங்க, நேராஜி ட்ரஸ்ட் பண்ணி ஆட வைப்பாரு. ஹி இஸ் கிவிங் a lot of opportunities. சஸ்திகா என்ன வேணா சொல்லு, எனக்கு நேராஜி மேல ரெஸ்பெக்ட் எங்கேயோ போயிடுச்சு. அவர் எப்படி வந்து ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர் எப்படி ட்ரீட் பண்ணுவாரோ அதே மாதிரி ஒரு டொமஸ்டிக் அன்கேப் பிளேயரையும் ட்ரீட் பண்றாரு. ஹி இஸ் கிவிங் தம் ஈக்குவல் அண்ட் ஆம்பிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அந்த பசங்க கையில தான் இருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸா 2 கையால எடுத்துக்கிறது. ஷாருக் கானும் சரி, வாஷியும், they have to take it with both hands. I really wish them well, but they should take it with both hands. But that aside, இன்னைக்கு மும்பை இன்னைக்கு ஒரு பிரிச்சுட்டாங்க, விஸ்வரூபம் எடுத்திருக்கான், விஸ்வரூபம். சோ மாகாசாக்கா வைப் அப்கிரேட் மொமெண்ட் ஆஃப் தி டே இன்னைக்கு என்ன தெரியுமா? திலக் வர்மாவோட அந்த 100 runs தான். That game where everything had to come together. That boy stood up and showed the world what he is capable of. வைப் அப்கிரேட் மொமெண்ட் நீ கேட்ட, வைப் அப்கிரேட் பிளேயர் திலக் வர்மான்னு நான் ஒத்துக்கிறேன். மொமெண்ட் என்ன நான் உனக்கு சொல்றேன். இதே பிச் அந்த லவ்லி படத்துல காமெடி வரும் பாத்திருக்கியா, அதே பெட், அதே ஆளு, அதே இடம், வேற அடி அப்படிங்கிற மாதிரி இதே பிச் 2025 மேட்ச் நம்பர் 9 பிளாக் சாயில், லைட்டா விக்கெட்ல கிராக், மும்பை அதே பிச்சில் ஆடி ஒரு 196 போர்ட்ல போட்டு ஒரு 163க்கு மும்பையை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒரு 35 ரனோ 36 ரன்லயோ நீ அந்த மேட்சை ஜெயிச்ச நீ, அதே மேட்ச், அதே பிச்சு, அதே பிளாக் சாயில், அதே கிராக், முதல்ல இவன் பேட்டிங் ஆடி ஒரு 199 அடிச்சு 1 over 99 ரன்ஸ்ல அடிச்சான் பாரு. அதுதான் ரியல் மாகாசாக்கா வைப் அப்கிரேட் ஆஃப் த டே. அதாவது எப்படின்னா, தோசைய திருப்பி போடு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கான் தோசைய. சி குஜராத் வந்து he played his best card. இந்த பிச்சை அவன் பெஸ்ட்னு நினைக்கிறான். அதே தான் டெல்லியும் நினைச்சான் மும்பைல டெல்லிக்கு போய் பண்ண முடியல. பட் இன்னைக்கு அத பண்ணிருக்கான்னா, ஹார்திக் பாண்டியா என்ன பேசினாருன்னு தெரியல, கமான் டைகர் ஊக்குவிச்சாரு திலக் வர்மாவை. அந்த டைம் அவுட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் ஆடின ஆட்டமே இல்ல சஸ்திகா, ஜஸ்ட் இன்கிரெடிபிள். நான் உனக்கு 2 எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். வாஷிங்டன் சுந்தர் பேட்டிங் ஆடும்போது மும்பை இந்தியன்ஸ் ஃபியூ ஆர்டினரி பால்ஸ், ஹார்திக் பாண்டியா கால் மேல 1, 7வது ஸ்டம்பில் 1, பும்ரா ஒரு பேட் பால், பும்ராவே ஆச்சரியத்துக்கு பேட் பால் போட்டான். அதெல்லாம் பும்ரா கிட்ட நீ பார்க்கவே மாட்ட. ஏன்னா தே ஆர் சர்ச்சிங் ஃபார் தட் ஒன் எல்யூசிவ் வின். அவன் எப்படின்னா, இப்ப மும்பை இந்தியன்ஸ் ரத்த பசியில இருக்கிற ஒரு புலி மாதிரி, நீ அவனுக்கு ரத்தம் காமிச்சிட்ட. அவன் வந்து பேட் டீம் டு கிவ் த ஸ்மெல் ஆஃப் பிளட். நான் சொல்றேன், ஹி இஸ் a bad team for you to give blood. He smelled blood now. இது எப்படிப்பட்ட நாக்னா, பால் பிச் ஆகி சராக்குன்னு கீழே ஒண்ணு போச்சு. அது ஏன்னா இப்படி இருக்கும் அந்த பிளேட். நீ பார்த்தனா பிளாக் சாயில் பிச், அது பிளேட்டட் பிளாக் சாயில், ஒரு மாதிரி அது கிராக் விடும், சைட்ல கிராக்ஸ் இருக்கும். அந்த கிராக்ல அடிச்சா பால் சீம் ஆகும். ரபாடாக்கு போட்டாம் பாரு சூரியகுமார் யாதவுக்கு, பிச் ஆகி உங்களுக்கு பெருசா தெரியாது டிவில பார்க்கும்போது, பட்டுன்னு போச்சு ஒரு 145ல. அதே மாதிரி குவிண்டன் டிகாக்க பேஸ்ல அடிச்சானாங்க, பேஸ்ல அடிக்கல, பவுன்ஸ். அதே விக்கெட்ல ரெட் சாயில் விக்கெட்னா அது இங்க வந்திருக்கும், குவிண்டன் டிகாக் சொருவிட்டு இருப்பாரு தூக்கி, அது பவுன்ஸ் ஸ்கிட். அந்த பவுன்ஸ் லெஸ்ஸா இருந்தா பிளாக் சாயில் என்ன ஆகும்னா, நல்லா ரோல் பண்ணா அடிச்சு பட்டுன்னு கீழே வரும். சோ உனக்கு அந்த இங்க அடிக்க பாக்குற பால் இங்க வந்த உடனே பேக் ஜாம் ஆயிடும், உனக்கு ஆர்ம் எக்ஸ்டென்ஷன் கிடைக்காது, அது மேல கிளம்பிச்சு. இந்த மாதிரி ஆய்ந்த பிச்சுல திலக் வர்மா அந்த ஒரு 16வது ஓவர் முடிஞ்ச உடனே ஒரு டான்ஸ் ஒண்ணு ஆடினான். பிரபுதேவா காதலன் படத்துல ஆடிட்டு கடைசியில நக்மா உருவம் வரைஞ்சு ஒரு பொட்டு வைப்பார்ல,
அந்த மாதிரி ஒரு நாக் அது. இஷ்டத்துக்கு ஒரு டான்ஸ். இட் வாஸ் அ டான்ஸ். இட் வாஸ் த ஃபைனல் டான்ஸ் ஃப்ரம் திலகர். அப்படி செலிப்ரேட் பண்ண பாரு, எனக்கு அது ரொம்ப இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ டோன்ட் வாண்ட் டு ஹியர் எனி நாய்ஸ்ங்கிற மாதிரி பண்ணால. அமேசிங். இட் மஸ்ட் ஃபீல் கிரேட். என்னோட கிரிட்டிக்ஸ், என்னோட டிட்ராக்டர்ஸ்க்குலாம் இது ஒரு மெசேஜ்னு சொல்றது. இட் வாஸ் ஜஸ்ட் அமேசிங். ஏன் இன்னொன்னு சொல்றேன், அவன் செம்மையா ஆடி இருந்தான் அந்த ஷாட்ஸ் எல்லாம். அப்ப அசோக் சர்மா போலிங்ல நினைக்கிறேன், ஒரு பால் சைடா பேக் ஆஃப் லெங்த் அவன் ஃபிளிப் அடிக்க போவான், அடிச்சிரு நேரா பாக்ஸ்ல. அது ஏன்னா அவன் எந்த இடத்துல பவுன்ஸ் எதிர்பார்த்தானோ அதோட கீழே வந்து அடிச்சிச்சு. அந்த மாதிரி இன்டிஃபரண்ட் பவுன்ஸ் இருக்கக்கூடிய பிச்சில் நீ இந்த மாதிரி ஒரு நாக் ஆடி கொடுத்தனா, இட் இஸ் ஜஸ்ட் அ டெஸ்டிமெண்ட் டு த பெடிகிரி ஆஃப் அ பிளேயர் திலக் வர்மா. இஸ் ஜஸ்ட் அன்பிலீவபிள். இதுல இன்னும் என்னன்னா, ஹார்திக் பாண்டியா ஃபார்முக்கு வரல. ஹார்திக் பாண்டியா வந்து கேப்டன், வின்னு வரலன்னு கொஞ்சம் மண்ட கசாயமா சுத்தி இருந்தான். இப்ப இந்த வின்னு வந்துடுச்சு. அடுத்த மேட்ச் சிஎஸ்கேவோட வான்கடையில. சிஎஸ்கேக்கும் வைட்டல் கேம், மும்பைக்கும் வைட்டல் கேம். யார் அந்த கேமை ஜெயிக்கிறானோ அவனுக்கு ஏறுமுகம் தான். எனக்கு இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸ் அப்படிதான் கண்டினியூஸா லாஸ் வந்துட்டு திடீர்னு ஒரு வின்னுக்கு அப்புறம் நீங்க எங்கடா பிளே ஆஃப்க்கு வந்து நின்னீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு இப்ப அந்த பயத்தை அவங்க காட்டிட்டாங்க இன்னைக்கு. அந்த மாதிரி டீம் தான் அவங்க. அதான் முன்னாடியே சொன்னேன்ல, தே ஹவ் ஸ்மெல்ட் பிளட். அவங்களுக்கு வந்து அதை கொடுக்கவே கூடாது. அதுவும் இந்த மாதிரி ஒரு கேம். அதாவது எப்படி இவங்களால ரன்னு நிறுத்த முடியுமா? என்ன சாமி என்ன பண்ணின்னு இருக்காங்க அப்படிங்கிற கேள்விய கம்ப்ளீட்டா 2 ஸ்பின்னர், ஃபாரின் ஸ்பின்னர் வச்சு ஆடினான். அதாவது இது இன்னொரு சைன், இன்னொரு சிக்னல் என்னன்னா, ஆர் வி கோயிங் டு லூஸ் ஸ்பின் ஸ்டாக்ஸ் இன் இந்தியா? அதுவும் ஒரு கொஸ்டின். மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஒரு டீம்ல 2 ஃபாரின் ஸ்பின்னர் ஆட வைக்கிறாங்க. அவன் இன்னொன்னு நல்லா பண்ணது என்னன்னா, he went for some youngsters. and டேனிஷ் மலைவாரும் நல்ல பிளேயர், looked a bit nervous today. என்னோட வியூ, ஒருவேளை ரோஹித் சர்மா திரும்பி வந்தானா நேரா குவிண்டனோட போடுங்க. ரிக்கில்டன் நல்ல பிளேயர் தான், பட் குவிண்டன் டிகாக் மாதிரி ஒரு பிளேயரும் ரோஹித் சர்மா மேட்ச் அப் பண்ணும்போது வேற மாதிரி இருக்கும். ஒருவேளை ரோஹித் வரலன்னா நம்மந்தீரை மேல ஓப்பனிங் அமைச்சிட்டு ரதர்ஃபோர்ட ஒரு நம்பர் மேல அமைச்சேன்னா இன்னும் கூட நல்ல ரிசல்ட் கிடைக்க சான்ஸ் இருக்கு. This is a team that can get on a roll. உடனே இந்த ரோலை நிறுத்துங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அடுத்த மேட்ச்ங்கிறது தான் என்னோட தாழ்மையான கருத்து அண்ட் ஒப்பீனியன். அவனை வர விடாதீங்க, நிறுத்துங்க. அவனை வர விடாதீங்க, நிறுத்துங்க. ஈடாக் மாதிரி நிறுத்த வருவாங்களா தெரியாது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். நான் ஒரு ஓரமா அப்படி சொல்லிட்டு போறேன். தோனி இஸ் கோயிங் டு பி பேக்ங்கறாங்க அடுத்த கேமுக்கு. சோ உனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், பினிஷிங்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது இல்ல. ஆயுஷ் மாத்திரை அவுட்பா, ஆயுஷ் மாத்திரை அவுட். வெரி அன்பார்ச்சுனேட். தெரியல என்னவா இருந்திருக்கும், என்ன கிரேடு ஏது கிரேடுன்னு தெரியல. பட் குவைட் அன்பார்ச்சுனேட். Just coming back to this game, எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. பிகாஸ் யூ were talking about the pitch and all of that. நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, நம்ம ஹோம் கேம் விளையாடுறப்போ the best pitch, நமக்கு சாதகமான பிட்சை வந்து நம்ம கொடுத்துடுறது is always better அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. Did GT miss the trick there? Especially இந்த பிட்சை பொறுத்த வரைக்கும் did they miss the trick there? இல்லையா? Because 199 அப்படிங்கிறது is above the par score இல்லையா? இந்த பிட்ச்ல அபவ் பாரு. ஜிடி வந்து போலிங்ல இன்ஃபேக்ட் அவன் போலிங் நல்லா போடலன்னா கூட நான் சொல்ல மாட்டேன். they just ran into an on song திலக் வர்மா. இன்னைக்கு திலக் வருவானா அப்படின்னா வரேம்மா அப்படின்னு காமிச்சா இன்னைக்கு திலக் வர்மா. லைட்டா வச்சு மேஞ்சிட்டான் சஸ்திகா. you run into somebody in this sort of nick, you can't do anything. கை தட்டு போயினே இருக்க வேண்டியதான். இதெல்லாம் 199 was 40 runs, 35 runs more than par. 170 தான், 170 to 175 தான் பார். 25 ரன்ஸ் வச்சுக்கோ. 35 25 ரன்ஸ் மேல பார் மேல 25 ரன்ஸ் பாருக்கு மேல நீ பவர் பிளேல 3 விக்கெட். நீ வந்து திருப்பி ஒன்ஸ் அகைன் ஐசிசி ரூல்ஸ் படி சாண்டார் போட்டுக்கூடாது, லெஃப்ட் ஹேண்டருக்கு போட்டு விக்கெட் எடுத்துட்டாரு 2 வாட்டி. அல்லா கசன் ஃபர்க்கும் விக்கெட் விழுது. அஸ்வினி குமார் கை சுத்தினா அவனுக்கு விக்கெட் விழுது. அஸ்வினி குமார் 4 விக்கெட். நல்ல வேலை எனக்கு ஒரு சின்ன பயம் மனசுக்குள்ள, ட்ரெண்ட் போல்ட்டே திருப்பி ஆட வச்சிட போறாங்களே, திருப்பி வந்து இந்தியன் ஸ்பின்னர் சாண்ட்னரை சேர்த்துட போறாங்களே. அதை பண்ணவே இல்லை. they went with this combination. It's a combination that will work for them. வில் ஜாக்ஸ் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. that should also give them a lot of confidence. in fact நீ வில் ஜாக்ஸையும் இறக்கலாம், அவனும் உனக்கு ஒரு bowling ஆப்ஷன் கொடுப்பான், அவனை கூட இறக்கலாம். ரதர்ஃபோர்டுக்கு போல அவனை வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாம். இல்ல நீ சொல்லலாம் ரோஹித் சர்மா ஃபிட் ஆயிட்டா, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அவனோடய ஓப்பனும் பண்ணலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் ஐ ஸ்டில் திங்க் they should stick to this combination. மாத்தக்கூடாது. மாத்தாம வில் ஜாக்ஸ் வந்தா ரதர்ஃபோர்டுக்கு போல வரணும். வில் ஜாக்ஸ் ரதர்ஃபோர்டுக்கு பதிலா கொண்டு வரதுக்கு முன்னாடி ரதர்ஃபோர்டுக்கு நம்பர் 5ல ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கணும். ஏன்னா சம ஃபார்ம்ல வந்தாரு இந்த டோர்னமெண்ட்டுக்குள்ள. yes definitely agreed. but on the other side GTக்கு வந்து ஒரு ஆறுதல் என்ன அப்படின்னா, ரபாடா finally he seemed to be finding his groove. நீங்க ஜேசன் ஹோல்டர் instead of ரபாடா நீங்க சொல்லல, instead of கிளென் பிலிப்ஸ் தானே சொன்னீங்க.
ஸோ எஸ், ரபாடா இஸ் ஃபைனலி அவங்களோட எம்ஐயோட டாப் ஆர்டரை மட்டும் கொலாப்ஸ் பண்ணி கொடுத்தாரு. அதான் நீங்க சொன்ன மாதிரி திலக் வர்மாவை யாரும் நிறுத்த முடியல. அதுதான் இன்னைக்கு பிரச்சனையா வந்து நின்றுச்சு. இனிமே வர்மனை பிடிக்க முடியாது. இனிமே நீ வர்மனை பிடிக்க முடியாது. இனிமே வர்மனை பிடிக்க முடியாது. அதே மாதிரி ககிசோ ரபாடா இஸ் ககிசோ ரபாடா. That's an absolute bottom line. That's an absolute bottom line. See, ககிசோ ரபாடா இந்த ஐபிஎல் சூப்பரா போட்டிருக்காரு. And I will tell you why he is doing well. நேரா போய் சொல்லிருப்பாரு, ரபாடா உனக்கு நான் வந்து அமௌண்ட் கொடுத்தது ஃபாஸ்டா போடுறதுக்கு, நீ ஸ்லோவர் பால் போடாத. நீ பாத்தியா, ஸ்லோவர் பாலே போடல. சவுத் ஆப்பிரிக்காக்கு எலுமிச்சம்பழம் பொழியிற மாதிரி 2-3 வாட்டி போட்டாரு ஸ்லோவர் பால். He is been clearly given a diktat to bowl hard length and bowl quick. ரபாடாவை 16th ஓவர்ல பினிஷ் பண்ணிட்டாங்க. 16th ஓவர் கூட ஹார்ட் லெங்த் போட்டாரு. If Rabada can do this and Prasidh is doing his job, Ashok Sharma is doing his job, GT will continue to put teams under pressure with the ball in hand. அவங்க பேட்டிங் they will have to find a different combination. சஸ்திகா கொஞ்சம் ஜேசன் ஹோல்டர் மாதிரி ஒருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணலாம். எப்படி மிடில் ஆர்டர்ல இருந்து ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. நாட் கெட்டிங் a lot from the middle order. யூஸ் பண்ணுங்க ஜேசன் ஹோல்டரை, ட்ரை பண்ணுங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸோட. அடுத்த கேம் வேற பெங்களூருவோட. சரி பாப்போம் அது என்ன நடக்குதுன்னு. மும்பைக்கு வந்து சிஎஸ்கேவோட, அதையும் நம்ம அப்புறமா நம்ம அந்த ப்ரிவியூஸ்ல எல்லாம் பேசிக்கலாம். நாளைக்கு கேமை பத்தி நம்ம இப்ப பேச போறோம். SRH vs DC இன் ஹைதராபாத் and it is the battle for the 4th spot. ரெண்டு டீம்ஸுமே வந்து அந்த 4th spot, ஆக்சுவலி நிறைய டீம்ஸ் இப்ப அந்த 4th spotல வந்து எய்ம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ப்ரொடியூசருக்கு இன்னைக்கு ஒரு தம்ப்நெயில் கொடுத்தேன், மும்பை எக்ஸ்பிரஸ் லீவ்ஸ் த சர்ச் கேட் ஸ்டேஷன் போடுன்னு. சரி, ஆமா கிளம்பிடுச்சு. சர்ச் கேட் ஸ்டேஷன்ல இருந்து எடுத்துட்டாங்க ட்ரெயினை. இன்னும் அதை நிப்பாட்டுறது யார் கையில இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியாது. அது பாட்டு ஊரா போயிட்டு தான் வந்து நிக்கும் இனிமே. பட் எஸ், அவங்களும் 4th ஸ்பாட். பட் நாளைக்கு கேமை பத்தி நம்ம பேசுவோம். பிகாஸ் SRH வந்து அவங்களோட மொமெண்டமா கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க. DC ஆல்சோ சரி நாங்க ஒரு வின்ல இருந்து வரோம், எங்களுக்கும் அது வந்து தேவைப்படுது அப்படின்னு நினைப்பாங்க. அண்ட் டுமாரோ பிகாஸ் இட்ஸ் ஹைதராபாத் அப்படிங்கிறதுனால will it be a like high scoring game? வேற மாதிரியான ஒரு கேமா நாளைக்கு நம்ம எதிர்பார்க்கலாமா? ரெண்டு டீம் இருக்கு இந்த டோர்னமெண்ட்ல. ஒன்னு வந்து SRH, இன்னொன்னு CSK. ஓகே, கண்டிஷன் பேஸ்டா ஒருவேளை CSK வந்து MS தோனி வந்துட்டாங்கன்னா மேபி ஸ்லைட்டா டிஃபரெண்டா நீ பார்க்கலாம். பிகாஸ் he has that experience to finish games. இப்ப கூட அந்த பினிஷர் மேலதான் இருக்கு நம்பிக்கை. அன்னைக்கு கூட லாஸ்ட் ஓவர்ல 16 ரன் நான் ஆகாஷ் சோப்ரா கமெண்ட்ல கேட்டேன், MS தோனி லாஸ்ட் ஓவர் 17 ரன் அடிச்சிருவாரான்னு. கண்டிப்பா அடிச்சிருவாருன்னு. இப்ப கூட அந்த பினிஷர் தேவைப்படுது. சோ அவர் வந்தாருன்னா மேபி நீ சேஸ் பண்றத ஒரு யோசனையா வச்சுக்கலாம். பட் ஐ திங்க் ரெண்டு டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறதுக்கு எல்லா தகுதி இருக்கிற டீம் SRH அண்ட் CSK. சேஸ்ல கஷ்டப்படுவாங்க. SRH வந்து சேஸ்ல கஷ்டப்பட போறாங்க. நிறைய இன்எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மிடில் ஆர்டர். சலீல் அரோரா, அனிகேத் வர்மா, கிளாசன் நல்லா ஆடி இருக்காரு, ஆரஞ்சு கேப் லிஸ்ட்ல இருக்காரு ஷுவர். பட் அது ஒரு மாதிரி டிராவிஸ் ஹெட் ஃபார்ம்ல இல்ல. அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன் அவுட் ஆனா யார் ஸ்டெபிலைஸ் பண்ணுவாங்க, இன்னிங்ஸ் யார் எடுத்துட்டு போவாங்க, அந்த மாதிரி நிறைய சந்தேகமான கேள்விகள் இருக்கு SRHக்கு. நாளைக்கு டாஸ் டிபெண்டன்ட். ஒருவேளை டாஸ் முடிஞ்ச உடனே SRH பேட்டிங் ஆடுறாங்கன்னா SRHக்கு நான் ஃபேவரபிளா சொல்லுவேன். They have the ability and potential to push Delhi on the back step if they bat first. அப்படி ஒருவேளை SRH சேசிங்னா Delhi has the upper hand 60-40. So SRH கேம் பொறுத்தவரைக்கும் யார் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட்ங்கிறது ரொம்ப குரூஷியலான கொஸ்டின். ஹைதராபாத்ல மட்டும் அந்த முக்கியமான கேள்வி அப்படிங்கிறது தான். டாஸ் யார் வின் பண்றாங்களோ அவங்க கையில தான் இருக்கு. இன்னொரு விஷயம் இருக்கு, ரெண்டு மேட்ச் கடைசி 2 ஹோம் கேமும் SRH ஒரே பிட்ச்ல ஆடி இருக்காங்க, RR and CSK. So they will be familiar on that surface. அந்த சர்ஃபேஸ்க்கு என்ன டெண்டன்சி, ஆட ஸ்லோ ஆயினே போகுது கொஞ்சம் பேக் ஹாஃப்ல, ஆக்சலரேஷன் பண்ண முடியல. நாளைக்கு அவன் பிச்சை மாத்தணும். ஏன்னா 3 சர்ஃபேஸ்ல 3-2 நீ ஹோம் கேம் ஆடணும். சர்ஃபேஸை மாத்தனா இதே அண்டர்ஸ்டாண்டிங் விளையாடுவாங்களாங்கிறது ஒரு கொஸ்டின் இருக்கு. SRHக்கு இந்த மாதிரி வேரியபிள் ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஆல்ரைட், ஓகே. அப்போ கீ மேட்ச் அப்ஸ் அப்படினா நீங்க யாரை சொல்வீங்க நாளைக்கு? நூர் அகமத டாமினேட் பண்ணிருக்காரு ஹென்ரிக் கிளாசன். But I want to see Kuldeep Yadav versus Hendrik Klaasen as a matchup. Oh, okay. That's a matchup. And Lungi Ingidi versus Abhishek Sharma. அந்த அகமதாபாத் மேட்ச்ல எங்கடா இந்த இங்கிடி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல்ட் வச்சு போட்டாரு. It will be interesting to see அபிஷேக் சர்மா ரெண்டு பேர் ஆஃப் சைட்ல வச்சு திருப்பி லுங்கி இங்கிடி போடுறாரான்னு பார்க்க நல்லா இருக்கும். That's a battle. That's a key matchup. That's a mouth-watering matchup I'm looking forward to. All right, okay. And your prediction? 60 DC, 40 SRH. இன்னொரு மேட்சப் கூட யோசிச்சுருந்தேன் சஸ்திகா. சிவாங் குமார் வர்சஸ் சமீர் ரிஸ்வி நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. சமீர் ரிஸ்வி ஸ்டார்டட் தி IPL வெல், பட் கடைசி 2 கேம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காரு. I want to see if
ஹேமங் அண்ட் கோட் ட்ரஸ்ட் அண்ட் கீப் சமீர் ரிஸ்வி இந்த ஸ்குவாட். ஏன்னா அவன் நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கான். திலீல் போறேன், நிதிஷ் ராணா போறேன்னு போகாம சமீர் ரிஸ்வியை கண்டினியூ பண்ணணும். பண்ணினா சிவம் குமார் வர்சஸ் சமீர் ரிஸ்வி, a good player of spin versus a talented Shivam Kumar who is not shying away from battles. Okay, these are the 3 key matchups நாளைக்கு நம்ம வந்து எக்ஸைட்டிங்கா நம்ம பார்க்கலாம். predictions as usual வா 60 DC 40 இல்ல ரெண்டா குடுக்குறேனா. SRH ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா SRH 55 DC 45, SRH செகண்ட் பேட்டிங்னா DC 70 SRH 30. என்ன 60ல இருந்து 70 போயாச்சு. ஏத்திட்டேன் ஏன்னா அந்த மேட்ச்அப்ஸ்லாம் ஒரு வாட்டி பார்த்தல, அதனால இன்கிரீஸ் பண்ணிட்டேன். அதனால all right, okay, anyway, thank you so much for joining us. Lucky Ingidi will be a good matchup against the top order. Kuldeep Yadav, Akshar Patel இவங்க lower order ஓட they will be a good matchup. So interesting battle on cards. Delhi க்கு ஒரு ஏஸ் இருக்கு if they are defending a score. All right, okay, நாளைக்கு யார் அந்த 4th ஸ்பாட்டுக்கு போய் சேர போறா அப்படிங்கறத நாளைக்கு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நாளை மீண்டும் சந்திப்போம். Thank you so much for joining us on ஏமங்கா வெட்டோரியா, அக்ஷர் பட்டேலா, இஷான் கிஷானா அப்படின்னு நாளைக்கு நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ் சந்திப்போம். Until then, thank you so much for joining us on this episode of Game of Thrones, brought to you by Makashaka by Family.